பிளேயர் ஐபிஎல் ரிட்டன்ஷனில் ஒரு டீம் 6 பிளேயர் வரைக்கும் ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதில் ஒரு செக் இருக்குது, என்னென்னா ப்ரைஸ் ஸ்லாப்பில். ஸோ வந்து நீங்கள் ஒரு பிளேயர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மினிமம் 18 கோடி நீங்கள் கொடுக்கணும் ஒரு பிளேயர் மட்டும் எடுத்தால். ஸோ இன்கேஸ் நீங்கள் 3 பிளேயர் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா 18 கோடி, 14 கோடி, 11 கோடி அந்த மாதிரி ஸ்லாப் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது முதல் 3 பிளேயருக்கு தான். 4வது இன்னொரு பிளேயர் எடுத்திங்கன்னா அவங்க நீங்கள் வந்து 18 கோடி கொடுத்தா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 18 கோடி கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தான பிளேயரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமும் என்ன பண்ணுவாங்கன்னா 3 பிளேயர் மட்டும் ரிட்டைன் பண்ணிட்டு 3 ரைட் டு மேட்ச் கார்டு எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ரைட் டு மேட்ச் கார்டு கொடுத்துட்டு வேணும்னா ஒரு அன்கேப் பிளேயர் வேணால் 4 கோடிக்கு எடுத்துப்பாங்க. மீதி 2 ரைட் டு மேட்ச் கார்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் 6 பிளேயருமே ரிட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 75 crores நீங்கள் உங்கள் பர்ஸ்லேருந்து இப்போ எடுத்து வச்சிடணும். ஸோ அப்படி எடுத்து வச்சா தான் உங்களால் 6 பிளேயர் ரிட்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி 6 பிளேயருமே ரிட்டைன் பண்ணுற மாதிரி ஒரு டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் தான். இதில் முக்கியமாக ஹர்திக்கோ, ஸ்கையோ இல்லை பும்ராவோ 3 பேரில் யார் வெளியே போனாலுமே 20 கோடி கம்மியாக போக மாட்டாங்க. ஸோ அவங்க ரைட் டு மேட்ச் கார்டு கொடுத்து